ரஷ்யா அதிநவீன ஆயுதங்களை தொடர்ந்து உருவாக்கி வருவது உலக அளவில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது ஆயுத போட்டிக்கு காரணமாகியுள்ளது. அணு ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு கடலுக்கடியில் சென்று பிற நாடுகளை அழிக்கவல்ல அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை ரஷ்யா அறிமுகப்படுத்தியுள்ளது. கபாரோவ்ஸ்க் என்ற இந்த நீர்மூழ்கி கப்பல் ரஷ்யாவின் எதிரி நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம்தான் பொசைடோன் என்ற நீருக்கடியில் அதிவேகமாக சென்று எதிரிகளை அணுகுண்டுகளால் தாக்கி அழிக்கக்கூடிய ட்ரோன்களை ரஷ்யா வெற்றிகரமாக சோதித்திருந்தது. இது எதிரிகளின் பார்வையில் சிக்காத வகையில் மிகவும் ஆழமான நீரில் பயணிக்கக்கூடியது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கபரோவ்ஸ்க் நீர்மூழ்கியில் பொசைடோன் ட்ரோன் பொருத்தி தாக்குதல் நடத்துவதே ரஷ்யாவின் திட்டம் என தற்போது தெரியவந்துள்ளது. இந்த ட்ரோன்கள் உலகத்திற்கே முடிவு கட்டும் வலிமை கொண்டவை என்று கூறி அதிர வைத்திருக்கிறார் முன்னாள் ரஷ்ய பிரதமரும் ரஷ்ய பாதுகாப்பு கமிட்டி தலைவருமான மெத்வதேவ். முன்னதாக 2 வாரங்களுக்கு முன் உலகில் எந்த மூலை முடுக்கையும் சென்று தாக்கும் புர்வெஸ்னிக் என்ற அணு ஆயுத ஏவுகணையை ரஷ்யா சோதித்திருந்தது. இந்த ஏவுகணையை பொறுத்தவரை பயணிப்பதற்கான வரம்பு இல்லை என்றும் நிர்ணயிக்கப்பட்ட பாதையும் இல்லை என்றும் தெரிவித்திருந்தார் ரஷ்ய அதிபர் புடின். பாதுகாப்பு வலிமையை அதிகரிப்பதில் ரஷ்யா காட்டும் வேகம் உலகையே அச்சுறுத்துவதாக உள்ளது. இதையடுத்து அமெரிக்கா உஷாராகியுள்ளது. கடந்த 33 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அணு ஆயுத பரிசோதனை தொடங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் செயல்பாடுகள் உலகில் புதுவகையான அணு ஆயுத போட்டிக்கு வழிவகுக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.